இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதுங்க புனித செபஸ்தியார் ஆலயம் அமைஞ்சிருக்க பகுதி சென்னை மாதவரம் பகுதியில் தபால்பட்டி ஸ்டாப்புக்கு மிக அருகாமையில் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம். புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 256ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து இத்தாலி நாட்டில் வளர்ந்து சிறந்த இராணுவ வீரராக திகழ்ந்ததாக வரலாறு சொல்லுதுங்க. சிறையில் அடைக்கப்படுற காட்சியை பார்க்குறோம். உரோமை பேரரசர் தியாக்லேசியன் ஆணைப்படி சிறையில் அடைக்கப்படுறாருங்க. குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறை கைதிகளுக்கு உதவியதாக, கிறிஸ்துவத்தை பரப்பியதாக. இந்த காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் அம்புகளால் எய்யப்பட்டு காயப்படுத்தப்படுறாரு. அதன் பிறகு ஐரின் என்ற இத்தாலி காரங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே கொண்டு வந்து குணப்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகும் புனித செபஸ்தியாரினுடைய செயல்கள் அதே பாணியில் போய்கொண்டிருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, உரோமை பேரரசர் அடித்து கொல்லுவதற்கு உத்தரவிடுகிறார். அதனால் அடித்து கொல்லப்படுறாருங்க. அவருடைய இறந்தது 288 கிபியில் வரலாறு சொல்லுகிறது. அவர் பொதுவாக தூய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரத்தில் அல்லது தூணில் கட்டப்பட்டு அம்புகளால் சித்தரிக்கப்படுகிற காட்சியை தான் பார்ப்போம் நிறைய இடங்களில். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக அமைஞ்சிருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க தற்சமயம்.